ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏமலோகத்தில் கொரோனா கதை தொடர்கிறது. சத்தியசீலனின் அறிவுரையால் மனம் மகிழ்ந்த காலதேவன் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதைப் போல அவரை தன் ஆலோசகராக நியமித்தான். தனிமைப்படுத்தியவர்களை கவனித்து கொள்ள மற்ற லோகங்களிலிருந்து கன்னியர்கள் தருவிக்கப்பட்டனர். பூலோகத்திலிருந்து வந்த யமதூதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதால் அவர்கள் மாதத்தில் 2 அல்லது 3 முறை மட்டுமே பூலோகம் செல்ல நேர்ந்தது. மற்ற நாட்களில் வேலை செய்யாமல் சம்பளம் பெற்றுக்கொண்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். முன்பு பூலோகம் செய்ய தயக்கம் காட்டிய கிங்கரர்கள் குறைந்த வேலை முழு சம்பளம் என்பதால் பூலோகம் சென்று உயிர் பறித்து வர போட்டி போட ஆரம்பித்தார்கள். இதற்கு வெள்ளி தங்க காசுகள் கையூட்டாக கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். காலதேவனின் ஆலோசகர் என்ற முறையில் சத்தியசீலன் காசுகள் பெற்றுக்கொண்டு பூவுலகம் செல்வதற்கு கிங்கரர்களை தேர்வு செய்வதாக செய்தி பரவியது. அரசியல் சித்து விளையாட்டில் வல்லவனான சத்தியசீலன் சித்திரகுப்தன் பதிவேட்டில் உள்ள அவரை சார்ந்தவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மாற்றும் வழிமுறையை அறிந்து கொண்டார். அதிகமான எண்ணிக்கையில் கிங்கரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதால் மேலும் பலரை பணியமர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தர்மராஜன். செலவினங்கள் அதிகரிக்க லஞ்சம் தலைவிரித்தாட வேறு வழி தோன்றாமல் ருத்ரதேவனின் பாதங்களில் சரணடைவது என்று முடிவு செய்தார் காலதேவன். காலதேவன் கலக்கத்தை போக்க வந்தது போல அரச வழியில் நுழைந்தார் முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவர். என்ன யமதர்மரே, ஏன் வாட்டம் உன் முகத்தில்? கொரோனா வருகையால் உன்னுடைய வேலை பலுவும் அதிகமாகிவிட்டதா என்ன? எல்லாம் அறிந்த உமக்கு என்னுடைய நிலை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று ஆரம்பித்த காலதேவன் செலவினங்கள் அதிகரித்திருப்பதையும் லஞ்சம் என்ற பூதம் காலடி எடுத்து வைத்திருப்பதையும் சொன்னார். பரமசிவனை சரவணடைவதுதான் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்று முடித்தார். நாரதர் கேட்டார், பூவுலகில் உயிர் பிரிந்தவுடன் என்ன செய்வார்கள்? அவரவர்கள் குல வழக்கப்படி உடலை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். அப்படியானால் கிங்கரர்கள் கொண்டு வருவது இறந்த அந்த உடலில் அடைப்பட்டு கிடந்த ஆத்மா. ஒரு மனிதன் நோய் வசப்பட்டால் அது உடலை தாக்குகிறதா, ஆத்மாவை அல்லது இரண்டையுமா? இதில் என்ன சந்தேகம்? உடலைத்தான். அப்படி என்றால் இங்கே வருகின்ற ஆத்மாவில் நோய் இருக்காது அல்லவா? ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய யமதர்மன், நீர் சொல்வது உண்மை. உடலை விட்டு இங்கே வருகின்ற ஆத்மாவில் கொரோனா கிருமிகள் இருக்காது. சத்தியசீலனின் அலங்கார பேச்சில் நான் என்னையும் படித்த சாத்திரங்களையும் மறந்துவிட்டேன். ஒரு நிமிடத்தில் இந்த மானுடன் என்னை நிலை தடுமாற வைத்து விட்டான். 4 வேதங்கள், தர்ம சாத்திர நெறிமுறைகள் என்று அனைத்தையும் கற்ற உன்னை ஒரு நொடிப்பொழுதில் தன் வசப்படுத்திய இவனை போன்றவர்கள் மனித குலத்தை மயக்கும் பேச்சால் என்னதான் செய்ய மாட்டார்கள்? அவர்களை நினைத்து பரிதாபப்படு யமதர்மா என்று கூறி நாராயண நாராயண என்று சொல்லிய வண்ணம் யமலோகத்திலிருந்து கிளம்பினார் நாரதர். நேற்றைய புதிரின் விடை. இனிப்பு பொட்டலத்துக்கு 2000 பேர் காவல். விடை தேன்கூடு. இன்றைய புதிர். போதையின்றி தள்ளாடினாலும் சரியாக ஊர் போய் சேருவான். அவன் யார்? இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.